ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:34க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:24 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:42 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 4:24 வரை கௌலவம், பின்பு மாலை 4:34 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:53 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் இத்தலங்களில் ராபத்து உற்சவ சேவை. திருமெய்யம் ஸ்ரீ சத்தியமூர்த்தி வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு திருமால் வழிபாடு நலம் சேர்க்கும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள், மாட்டுப்பொங்கல். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கிணறு வெட்டுவதற்கு நல்ல நாள். யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த நாள். ஜபம் செய்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:06 முதல் 1:50 வரை மேஷ லக்னம். 1:51 முதல் பிற்பகல் 3:52 வரை ரிஷப லக்னம். 3:53 முதல் 6:04 வரை மிதுன லக்னம். மாலை 6:05 முதல் 8:12 வரை இரவு கடக லக்னம். 8:13 முதல் 10:14 வரை சிம்ம லக்னம். 10:15 முதல் 12:14 வரை கன்னி லக்னம். 12:15 முதல் காலை 2:20 வரை துலாம் லக்னம். 2:21 முதல் 4:31 வரை விருச்சிக லக்னம். 4:32 முதல் காலை 6:39 வரை தனுசு லக்னம். 6:40 முதல் காலை 8:37 வரை மகர லக்னம். காலை 8:38 முதல் 10:20 வரை கும்ப லக்னம். 10:21 முதல் 12:01 வரை மீன லக்னம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. மாட்டுப் பொங்கல் தினத்தில் காளைகளுக்கும் மாடுகளுக்கும் பசுக்களுக்கும் பச்சை காய்கறிகள், பசுமையான பழ வகைகள், வஸ்திரங்கள் சாற்றி தூபதீப ஆராதனை செய்து வழிபடலாம். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபிணி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷிணி ஸ்ரீம் காமதேனவே நமக. புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது 27 முறை வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபட புத்திக்கும் வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு படிப்பு வித்தை நன்றாக வரும்.
கல்வி ஸ்தானத்தில் மேன்மையாக இருப்பீர்கள். தொழில் திருப்திகரமாக இருக்கும். தாய் மாமனுடைய உறவு நல்லிணக்கமாக இருக்கும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். இந்த நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான பொழுதில் விவசாயிகளுக்கும் பசுக்களுக்கு நீங்கள் சம்ரக்ஷணம், அதாவது போஷிக்கக்கூடிய நிலை, பராமரிப்புக்குண்டான விஷயங்கள்ல பொருளாதாரம் முடிந்த அளவு செய்து வாருங்கள். விவசாயிகளுக்கு ஒருவேளையாவது உணவு கொடுத்தால் அது மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்கும். இதை செய்து பயன்பெறுங்கள். நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம்தான். அவற்றை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு சிறு குச்சியாக இருந்து உதவ வேண்டும். திருக்குச்சி பல்குத்த உதவும் என்பார்களாக. எப்படி ஸ்ரீ ராமபிரானுக்கு அணில் உதவியதோ அதே போல நம்மால் முடிந்த ஒரு சிறு உதவியை விவசாயிகளுக்கு செய்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கு உதவியாக இருப்போம். வளங்களை காப்போம். இயற்கை அன்னையை வணங்குவோம். ஓம் ஸ்ரீ பூமா தேவியை நமக. ஓம் ஸ்ரீ வராகி தேவியை நமக. வராகி தேவியானவள் விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள். ஆக பூமியிலிருந்து விளையக்கூடிய கிழங்கு வகைகளை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து வழிபடலாம். மரவள்ளி கிழங்கு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட் மற்றும் இனிப்பு பொருட்களை வைத்து நிவேதனம் செய்வதால் பூமாதேவியினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். இந்த பூமியில் வாழ்வதற்கான எல்லா யோகங்களும் உங்களுக்கு தானாக வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மேஷராசி அன்பர்களே, இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலனும் மகிழ்ச்சியும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான பலன்களில் பார்க்கும்போது மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் நன்கு யோசித்து செய்வது நல்லது. வீடு கட்டுவதோ, வீட்டை மாற்றி அமைப்பதோ, உள்கட்டமைப்பை மாற்றி நிர்வகிப்பதோ, இது போன்ற பொறுப்புகள் காரணமாக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். அதாவது புதுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் சில பழுதுகளை நீக்கக்கூடிய விஷயத்திலும் பணம் செலவாக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம். பிள்ளைகளுடைய வழியில் எதிர்பாராத சில அலைச்சல் ஏற்படலாம். உங்களுக்கு சக பணியாளர்களோடு விருப்பங்களில் வேறுபாடு இருக்கும். மற்றவர்களுடைய குணத்தை சற்று புரிந்து கொண்டு நடந்தாலே போதும். வீண் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் எழாது. நீங்கள் அதிகப்படியான வேலைகள் இருப்பதாக உணர்வீர்கள். சில வேலைகள் செய்யும் போது தாமதமாக கூட இருக்கலாம். சில காரியம் நகர்ந்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்தில் முடியும் என்கிற புரிதலே இருக்காது. காரண காரியம் இல்லாமல் தாமதமாக்கி கொண்டே இருக்கும். இதனால் வேலையில் உங்களுக்கு சலிப்பு வரலாம். எந்த விதத்திலும் வேலைகளை வெறுக்காமல் அதனை நேசித்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் போது வேலைகள் உங்களுக்கு வெகு ஜோராக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மனதில் உறுதி வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் அஜாக்கிரதை வரலாம். பணத்தை ஏதாவது ஒரு வகையில் இழக்க நேரிடலாம். கவனமாக பார்த்து செய்யுங்கள். அரசு சம்பந்தமான அதிகாரிகளோடு அளவாக பேசுவது நல்லது. அரசியல் துறைகளில் இருப்பவர்கள் பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். மற்ற தலைவர்களோடோ அல்லது உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களோடு பேசும்போது வார்த்தைகளில் கவனம் மிக மிக தேவை. வேடிக்கை விளையாட்டாக பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் தொடர்பான வேலைகளில் மேன்மை அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் உற்சாகம் பிறக்கும். சோர்வு தன்மைகள் நீங்கி குதூகலமாக இருப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள்.
நண்பர்களோடு மனம் விட்டு பேசுவீர்கள். ஒரு தெளிவு என்பது பிறக்கம். உங்களுடைய அமைப்பு படி குழப்பம் என்பது காணப்படாது. தாயினுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். விவேகமாக செயல்பட வேண்டிய நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளால் அவதிப்பட நேரலாம். வீடு, மனை, இடம், வண்டி, வாகனம், நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்கி இருந்தீர்களே ஆனால் அந்த கடன் தொகையில் ஒரு பகுதியாவது அல்லது சில தொகையாவது செவ்வாய்க்கிழமை தினத்தில் திருப்பி கொடுத்து விட்டால் சீக்கிரமாக கடனில் இருந்து வெளிவருவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக ஓரைகள் என்று பார்க்கும்போது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை தேவை. அலுவலக ரீதியாக வேலைகள் பொறுமையாக நடக்கும். பிள்ளைகள் வழியில் அலைச்சல் ஏற்படலாம். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில அலைச்சல் உண்டாகும். குழந்தைகள் வழியில் கவனம் தேவை. அரசு சார்ந்த அதிகாரிகளோடு அளவாக இருப்பது நல்லது. கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகம் வேண்டிய நாள். விவசாய வேலைகளில் மேன்மை இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோமாதா, குலமாதா, சகல தேவதா ஸ்வரூபிணி, மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷிணி, ஸ்ரீம் காமதேனவே நமக. இந்த நாளில் பசு தேவதையை வணங்குவது போல காளைகளுக்கும் வழிபாடு மேற்கொள்வது இன்னும் சிறப்பு. விவசாயத்தை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் பசுவும் காளையும் ஆக 2 மாடுகளுக்கும் நாம் வழிபாடு மேற்கொள்வது மிக நல்லது. இந்த கால்நடைகளை முறையாக வழிபாடு செய்பவர்களுக்கு சிவபெருமான், பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களில் பார்க்கும்போது இன்று நீங்கள் நம்பிக்கையுடனே இருப்பீர்கள். இந்த அணுகுமுறைதான் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரப்போகிறது. எடுக்கக்கூடிய பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற்றுத்தரும். வேலையில் வளர்ச்சி காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான வேலைகளை மிக உற்சாகமாகவும் எளிதாகவும் முடிக்க முடியும். இந்த நாள் மனதிற்கு மகிழ்ச்சியான சுப செய்திகள் கிடைக்கும். விவசாய வேலைகளில் பொறுமையாகவும் அனுசரித்தும் செல்ல வேண்டும். யாரிடத்திலும் பகைமை உணர்வு பாராட்டாதீர்கள். மனதை ஆற்றுப்படுத்துவது நல்லது. பகைமை உணர்வு இருந்தால் உங்களால் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்ல முடியாமல் தடை ஏற்படலாம். இன்று பணவரவு அதிகமாக இருக்கும். தம்பதியர்கள் மன மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள். உங்கள் துணையோடு நல்ல உணர்வுகளையும் நல்ல கருத்துக்களையும் நகைச்சுவை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும். உழைப்பிற்கு ஏற்றபடி கடின உழைப்புக்கு தகுந்தாற்போல் ஊக்கத்தொகையை பெறுவீர்கள். இதனால் மன திருப்தி அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கான ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும். இணையம் சம்பந்தமான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் விலகும். கலை சம்பந்தமான துறைகளில் பணியாற்ற முயற்சி செய்பவர்கள் அந்த வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும். வித்தியாசமான ஆடைகளின் மீது ஆர்வம் இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசி அமைப்பின்படி சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. தொழில் அபிவிருத்தி உண்டாகும். லாபம் பெறுவீர்கள். உங்கள் கடையினுடைய நிர்வாகத்தை அதிகப்படுத்துவதில் மிகுதியான ஒரு ஈடுபாடு இருக்கும். வேலைக்கு வருபவர்கள் உங்களுடைய செயலுக்கு சாதகமாகவும்
உங்களுடைய வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நபராகத்தான் வருவார்கள். பழைய வேலையாட்களை மாற்றலாம் என்கிற எண்ணம் எழலாம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் கணினி தெரிந்த நபர்களை வேலைக்கு வைத்துக் கொள்வதோடு மிகவும் சுறுசுறுப்பாக நம்பிக்கை இருக்கக்கூடிய நபராக தேர்ந்தெடுப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை வாங்குவது, வாகனம் பார்ப்பது, ஆடை அணிகலன்கள் முக்கியத்துவம் கொடுத்து வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலே சீக்கிரமாக நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாக்கும். பொறுமையாக இருக்க வேண்டும். அரசு துறை சார்ந்த வேலைகளில் ஆதாயம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இணையம் சார்ந்த துறைகளில் வாய்ப்புகள் கிட்டும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். தாமதங்கள் விலகும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும் நாள். வித்தியாசமான எண்ணங்கள் உருவாகும். கலை சார்ந்த பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுடைய பல கஷ்டங்கள் நீங்கக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, இனிய மாட்டுப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த நாள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். இன்றைய நாள் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவிற்குண்டான வழிபாடுகள் மிக நல்லது. பசுவிற்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்கலாம். பச்சை காய்கறிகள், நல்ல பழ வகைகள், சத்தான தானியங்களை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அதே போல எருதுகளுக்கு, காளைகளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு பூமாலை சூட்டி புத்தாடை சாற்றி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்வது மிக விசேஷம். உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகள், வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அனைத்து விதமான கடன்களும் தீமைகளும் விலக இந்த நாளில் பசுக்களுக்கும் காளைகளுக்கும் வஸ்திரங்கள் சாற்றி இனிப்பு வழங்கி வழிபட்டால் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல ஈசன் சிவபெருமானுடைய அனுகிரகம், பார்வதி தேவியினுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிட்டட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் மிகப்பெரிய ஒரு விருத்தியையும் அபிவிருத்தியை உண்டு பண்ணி தரும், லாபத்தை அள்ளித்தரும், மேம்போக்கான மனநிலையோடு இருப்பீர்கள். தாழ்வு எண்ணங்கள் எல்லாம் தகர்த்தெறிய இந்த நாளில் மாட்டுப்பொங்கல் வழிபாடு சிறப்பு. வீட்டில் செய்யும் போது காளைகளுக்கும் பசுக்களுக்கும் சர்க்கரை பொங்கல் வைத்து நிவேதனம் செய்வது நல்லது. உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரிப்பதால் மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மிதுனராசி அன்பர்களே, தை மாதம் என்றாலே மகாலட்சுமிக்கு உண்டான மாதம். ஆக இந்த நாள் விரதங்களை அனுஷ்டித்து ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்வது, சிவபெருமானை வணங்குவது அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகளை நீக்கும். கண்ணுக்கு தெரியாமல் இருந்த எதிர்மறை வினைகள், கர்ம வினைகள் குறையும். எந்த விதமான தீங்கும் உங்களிடம் நெருங்காதபடி பார்த்துக்கொள்ளும். ஆக இந்த நாளில் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மன மகிழ்வை தரும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். உடை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். புத்திசாலித்தனமான போக்கு உங்கள் செயல்களில் நல்ல வெற்றியை பெற்றுத்தரும். சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கான தகுந்த முடிவை எடுப்பீர்கள். உங்களுக்கு கூடுதல் வேலைகள் கிடைக்கும். அதில் நீங்கள் மும்முரமாகவும் செயல்படுவீர்கள். வேலைகள் அதிகமாக இருப்பதால் சரியான நேரத்திற்கு உணவு அருந்தவோ ஓய்வு எடுக்கவோ கூட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். வேலையை முடித்து வீட்டிற்கு சென்றாலும் அதே பணியை மீண்டும் வீட்டில் தொடருவீர்கள். இதனால் மன அழுத்தங்கள் ஆளாக நேரலாம்.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். வேலை விஷயத்தில் புதிதாக உறுதி மனப்பான்மையோடு தேடிச் சென்றால்தான் வேலைகள் நடக்கும். இன்று காதல் விவகாரங்கள் சிறப்பாக அமையாது. உங்கள் வருங்கால துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இதனை தவிர்க்க இருவருமே கலந்து பேசி நல்ல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும். இன்று பணவரவு சிறப்பாக காணப்படும். அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உடை அலங்காரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும். வேலையாட்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதிகமான நன்மைகள் நிறைந்த நாள் என்றால் அது இந்த நாள்தான். ஆக மிதுனராசி அன்பர்களே, பணத்திற்குண்டான கஷ்டங்கள் ஏதும் இருக்காது. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருப்பதால் எண்ணிய வேலைகளை உறுதித்தன்மையோடு முடிப்பீர்கள். பணவரவு சீரும் சிறப்புமாக இருப்பதால் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்து மிச்சப்படுத்தக்கூடிய நிலையும் இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றிற்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்வது வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு உண்டாகும். உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்வார்கள். நல்லிணக்கம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ஈடுபாடு அதிகரிக்கும். சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். வேலையாட்களோடு விட்டு கொடுத்து போக வேண்டும். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள். வதந்திகளை தவிர்க்க வேண்டும். இன்று யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. உங்கள் வேலையில் சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது நல்லது. அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காமல் உங்கள் முயற்சிகளில் நம்பிக்கை வையுங்கள். இதனால் நீங்கள் வெற்றி பெறுவது உண்மை. தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமாக திடீர் திருப்பங்கள் வரும். எதிர்பாராத சில வரவுகளால் மேன்மைகள் அதிகரிக்கும். தம்பதியர்கள் இன்றைய நாளில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சம்பாதித்த பணத்தில் பெரும்பான்மையை உங்கள் குடும்பத்திற்காக இன்றைய நாள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உங்களுக்கான அதிகமான பொறுப்புகள் இருப்பதால் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவாக உணர்வீர்கள். விடுமுறை நாட்கள், மாட்டுப் பொங்கல் திருநாள், பிள்ளைகளுடைய ஆசைக்காகவும் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கி செயல்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வது, சிறு தூர பயணமோ அல்லது வெளியூர்களுக்கோ பயணப்படக்கூடிய நிலை ஏற்படலாம். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக கூட அமையும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி.
பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய சில வாய்ப்புகள் கிட்டும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திடீர் திருப்பம் ஏற்படும். வரவுகளால் மேன்மைகள் ஏற்படும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. சிம்மராசி அன்பர்களே, இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் உண்டாகலாம். குடும்பத்தினரோடு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். தொழில் நிமித்தமான புதிய முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களின் தன்னம்பிக்கை குறைந்தே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, ஆக சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியம். நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது அவசியம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் பணியில் சீரான பலன்கள் காண இன்று நீங்கள் இதனை தவிர்க்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாம். தவறான புரிந்துணர்வை தவிர்க்க வேண்டிய நாள். சிறு சிறு மாற்றங்கள் மனதில் ஏற்பட்டு மறையும். தவறான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். இந்த நாளில் தியானம் மேற்கொள்வது நல்லது. மாட்டுப் பொங்கல் தினம் என்பதால் எருதுகளுக்கும் பசுக்களுக்கும் உணவளித்து மகிழுங்கள். இன்றைய நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கு வழிகாட்டும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதியதொரு கவனம் தேவை. நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை சரியாக செய்து முடிக்க உதவும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படலாம். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் பணத்தை மிக சரியாக கையாளவில்லை எனில் பணம் இழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிலையை சமாளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கையில் வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். வீண் செலவுகள் வேண்டாம். இன்று அதிக வேலைகள் காரணமாக பதட்டமும் இதன் காரணமாக கால் வலியும் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான சூழல் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண நெருக்கடி இருக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தேவை. கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அமைதி வேண்டிய நாள். ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. தீர்காயுஷ்மான் பவ.
ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நிதானமாக பேச வேண்டும். இதன் காரணமாக உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள்லாம் குறையும். பிள்ளைகளுடைய விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவீங்க. வீட்டுல துணைவருக்குடைய செயல்பாடுகளை பற்றி அவ்வப்போது கவனித்து வருவீர்கள். அதனால் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. பொது காரியங்கள் இருக்கிறவங்க, நண்பர்களுக்கான உதவி செய்யறவங்க எல்லாம் விரும்பி சில காரியங்கள் ஏற்று செய்யும் பொழுது பெருமைக்குரியதாகவே காணப்படுங்க. பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு உத்தியோக வேலைகள்ல அதிகாரிகளை அனுசரித்து தான் போகணும். வாக்குறுதிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி சற்று சிந்தித்து செயல்படுங்க. தன வரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகலாங்க. பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் இந்த நாளை நல்ல விதமாக உங்களால் கடந்து விட முடியும். வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சிந்தனைகள் எங்கெங்கோ உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இந்த நாள் முடிந்த அளவு சில தான தர்மங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும். அதாவது மாட்டுப்பொங்கல் தினத்துல விவசாயிகளுக்கு ஏறு விழக்கூடிய மாடுகளுக்கு நீங்கள் தகுந்த மதிப்பளித்து வணக்கம் நன்றி செலுத்தக்கூடிய நாள். ஆக விவசாய பெருமக்களுக்கு ஏறு விழக்கூடிய மாடுகளுக்கு தகுந்த மாதிரியாக தானம் செய்யலாம். அதிலும் ஏழ்மையான மிக மிக ஒரு பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு வறுமை நிலையில் இருக்கக்கூடிய தாழ்ந்த விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு பொருளாதார நிதி உதவிகள் அல்லது உணவுப் பொருட்கள், மளிகை சாமான்கள், அவர்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி தானம் செய்வது, இப்படி உங்களால் முடிந்த அளவிற்கு கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் உங்களுக்கு புதன் பகவான், அவரே வித்யாகாரகன். ஆக அந்த ஏழை எளியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வியை கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய குடும்பத்தை நல்ல விதமாக மேன்மைக்கு கொண்டு வரும். மாணவர்கள், உங்கள் வீட்டு குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். பூமி சம்பந்தமாக இருந்த சொத்து பிரச்சனை நீங்கிவிடும். உங்களிடம் சண்டைக்கு வருபவர்கள் கூட தானாக விலகி ஓடி விடுவார்கள். ஆகவே விவசாயிகளுக்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய சில நன்றி கடன்கள் அதுபோல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி செய்வதால் நல்ல பலன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பெற முடியுங்க. சிரமங்கள்ங்கிறது தானாக போய்விடும். பூமாதேவியை பொறுமையோடு வணங்கக்கூடியவர்களுக்கு அவள் எல்லா விதமான பொன் மழையை அள்ளி கொடுப்பாளாம். அன்னை பராசக்தியாகவே இந்த உலகத்தை காக்கக்கூடிய பூமாதேவியை நாம் வணங்குவோம். அந்த விவசாய பெருமக்களுக்கு தகுந்த மதிப்பளிப்போம். அவர்களை வாழ்த்துவோம், வாழ வைப்போம். இந்த ஒரு நாள் மட்டுமல்ல, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பசுவை பராமரிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தீவனங்கள் வாங்கி கொடுப்பதால் 7 ஜென்ம பாவங்கள், பித்ரு தோஷங்கள் நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமான அபரிவிதமான நன்மைகளை பெறுங்க. ஆக கன்னிராசி அன்பர்கள் இந்த பரிகாரமாக நினைத்து செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த விதமான பலாபலன்களும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையாக நினைத்து செய்தீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் பிழைக்குங்க. நல்லபடியாக செழிப்பாக இருக்கும். எப்படி வேளாண்மை பசுமையாக இருக்கிறது, அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் பசுமை நிறைந்ததாக இருக்கும். கோடான கோடி பலன்களை பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் போன்ற ஓரைகள் மிகுந்த நல்ல ஓரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரையும் அந்த தருணத்துல நல்ல முடிவுகள் நீங்க எடுக்கலாம். புதன் ஓரையில் அரசு சம்பந்தமான வேலைகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே நல்ல நேரம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இந்த விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ சொல்லி செய்ய வையுங்கள். அந்த புண்ணியமும் உங்களைத்தான் சேரப்போகிறது. வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வேண்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காஷ்மான் பவ. ஹேவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் தின நல் வாழ்த்துக்கள். வியாபாரம் தொடர்பான வேலைகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக கிடைக்குங்க. வாழ்க்கை துணைவருடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். தோற்றப்பொலிவில் சில மாற்றங்கள் இருக்கலாம். நெருக்கமானவர்கள் இடத்துல சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போக வேண்டியது நல்லது. சிந்தனையின் போக்குல மாற்றமான சூழல் ஏற்படுங்க. காணாமல் போன சில பொருட்கள் கிடைக்கலாம். உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு முக்கியமான சந்திப்பு நிகழலாங்க. பொறுமையாகத்தான் இருக்கணும், அவசரப்பட வேண்டாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாகவே அமைய போகிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக பெறுகிறீர்கள். அதே போல நவகிரக அனுகிரகமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சிவபெருமானையும் வழிபடலாம். சூரிய நாராயண பெருமானையும் அவசியமாக வழிபடுவது நல்லது. சூரிய பகவானுடைய ஒளியை பெற்றால்தான் செடி பயிர்கள் விவசாயம் செழிக்கும். ஆகவே அந்த சூரியனை நாம் வணங்கி வழிபடலாம். இந்த நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கு முடிந்த அளவிற்கு உதவி செய்து வருவது நல்லது. அவர்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார நிதி உதவிகள் செய்வது இன்னும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமாதேவிக்கு, அதாவது வேளாண்மை செய்யக்கூடிய இடத்திற்கு சென்று நீங்கள்
அந்த பூமாதேவி தகுந்தபடி சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து தேங்காய் பூப்பழம் வைத்து வழிபாடு மேற்கொள்ளலாம். தூபதீப ஆராதனைகள் செய்வது, பசுக்கள் பராமரிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கோமாதாவிற்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து பச்சை காய்கறிகள், பழங்கள், அருகம்புல் கொடுக்கலாம். அதே போல ரிஷப வழிபாடு செய்வது, இரவு சிவன் கோவில்களில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். பசுபதி ஈஸ்வரர் அதாவது நந்தியம் பெருமானோடு அனுகிரகம் செய்யக்கூடியவர் சிவபெருமானாக நந்தியம் பெருமானுக்கு இந்த மாட்டுப்பொங்கல் நாளில் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரையில் பொதுவான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுப காரியம் செய்யறதுக்கு சிறந்த ஹோரை, சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு நல்ல ஹோரை, அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது, கல்வி சம்பந்தமான செயலுக்கு சுக்கிர ஹோரை நன்மைகளை உண்டு பண்ணும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. எதிர்பாராத செலவுகள்னால சேமிப்புகள் குறையலாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க, பார்த்து கொள்வது நல்லது. விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. பணத்தால யாரிடத்திலும் ஏமாறாதீங்க. கூடுமான வரையில மற்றவங்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தலையிட்டீர்களே ஆனால் உங்களுடைய சொந்த விஷயங்கள்ல தான் பிரச்சனைகள் உருவாகும். அடுத்தவர்கள் பற்றிய எண்ணத்தை முற்றிலுமாக மறந்து விடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, யாரை பற்றியும் குற்றம் குறைகளை பேச வேண்டாம். எந்த விதத்திலும் யாருக்கும் தொந்தரவாக இல்லாமல் இருந்தாலே உங்களுடைய வேலைகள் யாவும் சிறப்பாக நடக்குங்க. அதிக உழைப்பாளிகள் நீங்கள். ஆக குடும்பத்தை தலை நிமிர்த்தக்கூடிய விதமாக எவ்வளவு சிரமமான வேலைகளாக இருந்தாலும் அவற்றை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆடம்பர பொருட்கள் வாங்கணுன்ற ஈர்ப்பு அதிகரிக்குங்க. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். உத்தியோக வேலைகள்ல விழிப்புணர்வு என்பது தேவை. கவனமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. ராசிக்கான அமைப்பு படி மாட்டுப் பொங்கல் தினத்துல விவசாயிகளுக்கு ஏர் உழக்கூடிய மாடுகளுக்கு தகுந்த தான தர்மங்கள் செய்யலாம். விவசாய பெருமக்களுக்கு அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி தானம், அதாவது கல்விக்குண்டான செலவுகளை ஏற்றுக்கொள்வதாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள். விருச்சிக ராசி என்பர்களே, சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்து பாருங்கள், அதிக நன்மைகள் உண்டாகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை அனுகூலம் உண்டாகும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். ஹேவ் எ நைஸ் டே. நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மனசுல வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்குங்க. சகோதரர்கள் வகையில அதிக நன்மைகள் பெறக்கூடிய நாள். பொங்கல் வரிசை போன்ற விஷயங்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நேரம் காலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதாலும் அடுத்தடுத்த விஷயங்கள் சீராக போகிறது. அதன் முதல் உங்களுக்கான மன அழுத்தங்கள் நீங்க தைரியமாக சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வதற்கு முன்னர் நன்றாக சிந்தித்து செயல்படுத்துங்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல ஈடேற போகுது. வாழ்க்கை துணைவருடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். கற்பனை சம்பந்தமான திரைகள் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. வியாபார வேலைகள்ல சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வருவதால் தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையுங்க. முயற்சிகள் வேண்டிய நாள் என்றே சொல்லலாம். ஆக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மாட்டுப் பொங்கல் தினம். அந்த ஒரு நாளை நாம் கொண்டாடக்கூடிய விதமாக ஏழை எளிய நிலையில் இருக்கக்கூடிய பின்னுக்கு தள்ளப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த உடைகளை வழங்கி அவர்களுடைய ஆசையை பெறுவது நல்லது. அது மட்டுமல்ல, வேளாண்மை தொடர்பாக இருந்த சில முக்கிய பொருட்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். விவசாய குடும்பத்திற்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரியாக உதவி செய்வது அவசியம். இந்த நாளில் ஆடை தானம், அன்னதானம் செய்வது இன்னும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆக வேளாண்மை தொடர்பாக உங்களுக்கு விஷயங்கள் தெரிந்திருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி செய்யலாம். அவர்கள் வாழ்க்கை மேன்மை பெற சிரமப்படாம விவசாயத்துல அவங்க முழு கவனம் செலுத்துவதற்கு தங்குத்தடை இல்லாம அவங்க விவசாயம் கவனிக்கிறதுக்கு நீங்க உறுதுணையாக இருக்கலாங்க. ராசிக்கான சுப ஹோரைகள். பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரை அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள். சுக்கிர ஓரை கல்விக்கும். புதன் ஓரை மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம்.
ராசிக்கான நட்சத்திர பலன். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தீர்காஷ்மான் பவ. ஹேவ் a nice day. நன்றி, வணக்கம். ஆல் த பெஸ்ட். மகர ராசியர்களுக்கு இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மனசுல இருந்துட்டு வந்த கவலைகள் விலகுங்க. புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. சமூக வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள்ல ஏற்படுங்க. துறை சம்பந்தமாக ஒரு சில நபர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். வண்டி வாகன வசதிகள் மேம்படும். புதிதாக வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு சாத்தியமாகுங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு வியாபாரத்துல லாபம் பெருக்குங்க. உறவுகளுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் கிடைக்க பெறுவீர்கள். பாராட்டுகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் மாட்டுப் பொங்கல் தினம் என்பதால் பசுவை பராமரிக்கக்கூடிய இடத்தில் சென்று நீங்கள் தீவனங்களை தானமாக கொடுக்கலாம். பசுவை பராமரிப்பதற்கு தேவையான பொருளாதார நிதி உதவிகள் செய்யலாம். அது மட்டுமல்ல, விவசாய பெருமக்களுக்கு ஏர் உழக்கூடிய மாடுகளுக்கும் நீங்கள் தகுந்த நன்றியை செலுத்த வேண்டிய நாள். ஒவ்வொரு நபர்களும் விவசாயத்தை நம்பிதான் இருக்கின்றோம். ஆக இந்த நம்முடைய பாரத தேசத்தினுடைய முதுகெலும்பு விவசாயம்தான். ஆக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாளை போற்றக்கூடிய விதமாக கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபினி மனோகரமான தேவதா அமிர்தவர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமஹா என்று கோமாதாவை வழிபடுங்கள். இயலாதவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள், வாழ்வாதாரம் இல்லாமல் சிரமப்படக்கூடிய விவசாயிகளுக்கு தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவது சிறப்பு. ஆடை தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம். அவர்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல் ஒரு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் அல்லது அவர்கள் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கல்வி தானம் செய்யலாம். இப்படி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து பாருங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய சிரமங்கள்லாம் குறையுங்க. கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அவர்கள் அறியாத எதிர்பாராத வண்ணம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் எந்த விதமான பிரதிபலனும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில செய்யும் பொழுது உன்னதமான பலன் கிடைக்கும். இயற்கை அன்னைக்கு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில சகல விதமான நன்மைகள் அதிகரிக்க கூடும். லட்சியங்கள் நிறைவேறும். வாழ்க்கையில உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்துருவீங்க. ஆகவே மகர ராசி அன்பர்களை இந்த நாள் ஏர் உழக்கூடிய மாடுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம். சர்க்கரை பொங்கல் தானம் செய்யறது ரொம்ப சிறப்புங்க. பிரதோஷ நாள் நந்தியம் பெருமானுக்கு காய்கறி மாலை அலங்காரம் செய்து வழிபடலாம். அதே போல சிவ ஆலயங்களில் நந்தியம் பெருமானுக்கும் சேர்த்து அபிஷேக ஆராதனைகள் செய்வதால் உங்களுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு தோஷமாக இருந்தாலும் விலகிவிடும். கோமாதாவினுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெற முடியும். ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மையை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால் செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரைகள் உத்தமமான பலனை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு புதன் ஓரை அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த நாள்ல விவசாய பெருமக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான நிதி உதவிகளுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக இருந்து பாருங்கள். அவர்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி தானம் செய்யறதும், பசுக்களுக்கு நீங்கள் தானம் செய்வதால் பலவிதமான தோஷங்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a nice day. நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பு அதிகரிக்குங்க. உத்தியோகத்துல உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைக்கும். இதுவரையில உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க கூட தானாக முன் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வாழ்க்கை துணைவரோட சிறு தூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உண்டாகுங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு திருப்தியை உண்டு பண்ணித்தரும். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குங்க. தடைகள் விலகக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். ஆக இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரைகளை சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் உரைக்கும் நன்மை தருங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் உரை நன்மைகளை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். இந்த நாள் மாட்டுப்பொங்கல் தினம் என்பதால் வேளாண்மை விவசாயத்திற்கு தலை வணங்குங்கள். நன்றி கடன் செலுத்துங்கள். ஆக நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாள்
உங்கள் கிராமத்திற்கு அருகாமையிலேயோ அல்லது உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உதவிகள் செய்யலாங்க. பொருளாதார நிதி உதவிகள் செய்யலாம். அதே மாதிரி படிக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய விவசாய குழந்தைகளுக்கு புத்தகம் தானம் செய்யலாம். அவங்க படிப்புக்குண்டான பொருட்களை தானம் செய்யுங்க. அவர்களுடைய உணவுக்காக மளிகை சாமான்கள் வழங்கலாம். ஆடை தானம் செய்யலாம். இப்படி உங்களால முடிந்த வகையில உதவி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பூமாதேவியினுடைய அனுகிரகம் கிடைக்குங்க. நிலம் சம்பந்தமாக சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வில்லங்கம் கூட தானாக விலகிவிடும். ஆக கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் வேளாண்மை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபடுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள். தினம்தோறும் நம்மளுடைய வயிற்றுக்கு உணவிடக்கூடிய அந்த விவசாயிகளை வாழ்த்துங்கள், வணங்குங்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த பொருட்களை நீங்கள் சில பொருட்கள் உங்களால் முடிந்த யதாசக்தி ஒருவேளை உணவாவது அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து மகிழுங்கள். அது உங்களுக்கு குடும்பத்தை விருத்தி செய்யுங்க. இயலாதவர்களுக்கு தான தர்மம் செய்யுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு அபரிமிதத்தை உண்டு பண்ணித்தரும். ராசிக்கான அமைப்பு படி மிக சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹேவ் a nice day, wonderful day, all the best. மீனராசி அன்பர்களுக்கு இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். எதிர்பார்க்காத வகையில சில செலவுகள் உண்டாக்குங்க. மீனராசி அன்பர்கள்ல எதிலுமே பார்த்து பக்குவமாக கவனமாக செய்யுங்க. பணம் கையாளக்கூடிய விஷயங்கள்லயும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் யாரை பற்றியும் எந்த விதங்கள்லையுமே விமர்சனம் பண்ணிடாதீங்க. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். உணவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணுங்க. வெளியே போய் சாப்பிடுறத முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. நண்பர்களுடைய வழியில அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல மந்தமான சூழல்கள் தான் இருக்கும். இருந்தாலும் சமாளித்து தீர்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடத்துல பொறுமையாக செயல்படணுங்க. மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கறத முற்றிலுமாக தவிர்த்துடுங்க. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது. ஆனாலும் லாபம் நிறைந்த நாளுதாங்க. ராசிக்கான சுப ஓரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்ப நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். இந்த நாள் மாட்டுப்பொங்கல் தினம்ங்கிறதுனால விவசாயிகளுக்கும் ஏர் உழக்கூடிய எருதுகளுக்கு நாம நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள் செய்யணுங்க. ஏழை எளிய விவசாயிகளுக்கு தான தர்மங்கள், அன்னதானம், ஆடை தானம், அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான கல்விக்குண்டான தானம், பொருள் உதவி, வாரத்திற்கான மளிகை சாமான்கள், இப்படி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்கள் உதவி செய்யும் பொழுது உண்மையிலேயே பூமாதேவியினுடைய அனுகிரகத்தை நீங்க பெறுவீங்க. பூமாதேவி தான் நமக்கு அன்ன பாலிப்பே கொடுக்கிறாளாக. வேளாண்மை சிறக்க, விவசாயம் செழிப்பாக இருக்க, நல்ல மழை நீர் வர நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமாக வழிபாடுகளை செய்யுங்கள். பசுக்களுக்கு கோஷாலாவிற்கு சென்று நீங்கள் பராமரிப்பு பணிக்கான பணத்தை வழங்கலாம். இந்த நாள் பசுக்களுக்கு அருகம்போல், பச்சை காய்கறிகள், பழங்கள், சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாங்க. அதே மாதிரி சிவ ஆலயங்களுக்கு சென்று நந்தியம் பெருமானுக்கு காய்கறி மாலை, பழங்களால் மாலை, அதே போல வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது. நந்தியம் பெருமானுக்கு நீங்கள் செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு செய்த பலன்களை பூரணமாக நீங்கள் பெற முடியும். இந்த மாட்டுப்பொங்கல் திருநாள்ல முடிந்த வரையில பசுக்களை நீங்கள் பராமரித்து வாருங்கள். ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம நாள், அதாவது பிறந்த நாள், வருடத்திற்கு வரக்கூடிய விஷயங்கள், இப்படி உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், ஏதாவது ஒரு வகையில பிறந்த நாட்கள்ல கொடுத்தால் அந்த அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை நீங்கிவிடும். ஆக பசுக்களுக்கு செய்யறதுனால 7 ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கும் என்பது நம்பிக்கை, ஐதீகமும் கூட. ராசி அமைப்பின் படி பார்க்கும் பொழுது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். சிறிதளவாவது நீங்கள் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் a nice day. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.